நெக்ஸ்ட் ஒன் எக்ஸசைஸில் ஃபோர்த்து சம்பா என்ன பாருங்கள், டிட்டர்மைண்ட் கேனா கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அண்ட் சால்வ் த ஈக்குவேஷன். கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி கிவன் கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். கிவன் ஈக்குவேஷன் பாருங்கள், 2x³ - 6x² + 3x + k = 0. அடுத்து இந்த சம்மில் அந்த ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருங்க அப்படின்னா, if one of its roots is twice sum of the other two roots, அதாவது 2 ரூட்ஸை ஆட் பண்ணி டுவைஸ் பண்ண வேல்யூ வந்து ரிமைனிங் 1 ரூட்டுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கான். இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறத நம்ம 3 ரூட்ஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 × பீட்டா ப்ளஸ் காமான்னு கொடுத்துருக்கான் கிவன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கே வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணணும், கிவன் கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷனையும் நம்ம நினைக்கணும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, கிவன் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள், 2x³ - 6x² + 3x + k = 0வா? இதை ax³ + bx² + cx + d = 0 கம்பேர் பண்ணிங்கன்னா a = 2, b = -6, c = 3 அண்ட் d = k வா? 3 ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமன் எடுத்திங்கன்னா கிவன்ங்கிறது என்னென்னா ஆல்ஃபா = 2 × பீட்டா ப்ளஸ் காமாவா? இப்போ தேர்ஃபோர் பீட்டா ப்ளஸ் காமா = ஆல்ஃபா / 2வா? இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் S1ங்கிறது 3 ரூட்ஸையும் ஆட் பண்ணணுமா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, -b/a b ஆல்ரெடி -6 இருக்கனால 6/2 ஆயிருமா? ஓகேவா? +6 ஆயிரும், +6 a வந்து 2, 6/2 ஆன்சர் என்னப்பா 3ஆப்பா. அப்போ ஆல்ஃபா இந்த பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1 பிரகாரம் ஆல்ஃபா / 2ன்னு போட்டுக்கலாமா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா / 2 இஸ் ஈக்குவல் 3. ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா / 2 தட் இஸ் 3 ஆல்ஃபா / 2வா இஸ் ஈக்குவல் டு 3. இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிருமா? அப்போ ஆல்ஃபா / 2 இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது 2ஆப்பா. ஓகே, இப்போ பாருங்கள், ஆல்ஃபாவுக்கு 2ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்னது 2. அப்போ ஆல்ஃபாவுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து என்னதுப்பா 2. பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு இத்தனை 1ஆப்பா. எப்படின்னு பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நீங்கள் ஆல்ஃபாவுக்கு 2ன்னு போட்டால் 2/2 ஆன்சர் என்ன 1. அப்போ பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ ஆன்சர் என்ன 1. இது வந்து S1. ஓகே, S2 போடுங்கப்பா. S2ன்னு சொல்லும்போது சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா. ஃபார்முலா என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவா இஸ் ஈக்குவல் டு C/Aவா? C வந்து 3, A வந்து 2, அப்போ 3/2வா? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமாவாப்பா. இல்லை ஆல்ஃபா காமா எடுத்தால் பீட்டா ப்ளஸ் காமாவா ப்ளஸ் ஆல்ஃபா இதில் ஆல்ஃபா அந்த ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவில் ஆல்ஃபா காமா எடுத்தால் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 3/2வா? பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ என்னதுப்பா 1 அப்படிதானே? இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 2 வரும். பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு நீங்கள் என்னென்னு போட்டுக்கலாம் 1ன்னு போட்டுக்கலாமா? ஸோ அப்போ என்ன ஒரு பாருங்க, ஆல்ஃபா × 1, அதாவது ஆல்ஃபாவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 2. அப்போது ஆல்ஃபாவுக்கு 2, பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு 1 போட்டால் 2 × 1 ப்ளஸ் பீட்டா காமா = 3/2வா? 2 1s are 2வா? இந்த +2 ரைட் சைடு போனால் -2வா? அப்போ 3/2 - 2 தட் இஸ் -1/2வா? அப்போ பீட்டா காமாவோட வேல்யூ ஆன்சர் என்னதுப்பா -1/2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு S3ங்கிறது சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமாவா தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஆல்ஃபா S3க்கு ஃபார்முலா என்ன, -p/a c/a -t/aவா? இப்போ -t/aனா -k/2ன்னு வருமா? இல்லை உங்களுக்கு ஆல்ஃபாவுக்கு நீங்கள் 2ன்னு போட்டுக்கலாம். பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 3 பிரகாரம் -1/2. அப்போ 2 × -1/2 இஸ் ஈக்குவல் டு -k/2வா? நெக்ஸ்ட்டு இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிருமா? இல்லைனா இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 2 கேன்சல். ஸோ இந்த -- கேன்சல் ஆயிரும். அப்போ k/2 = 1. k/2 = 1, தேர்ஃபோர் k = 2வா? அப்போ இந்த கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷனில் k வேல்யூ என்னதுப்பா 2ன்னு. ஓகே, சரி. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 இருக்குல்லப்பா, ஈக்குவேஷன் நம்பர் 3ல் பீட்டா காமா = -1/2 இருக்குது. அப்போ தேர்ஃபோர் காமா = -2/பீட்டாவா? இந்த ஈக்குவேஷன் 2 எடுங்க, பீட்டா ப்ளஸ் காமா = 1, இல்லை காமாக்கு -1/2 பீட்டான்னு போட்டுக்கலாமா? அப்போ ஈக்குவேஷன் 2 எப்படி சேஞ்ச் ஆகிரும் பாருங்கள், பீட்டா -1/2 பீட்டா = 1, இல்லை 2 பீட்டாவை எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 2 பீட்டா² - 1/2 பீட்டா = 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 பீட்டா² - 1 இஸ் ஈக்குவல் டு 2 பீட்டாவா? இந்த 2 பீட்டாவை நீங்கள் ரைட் சைடு கொண்டு போங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இந்த ரைட் சைடு உள்ள லெஃப்ட் சைடு உள்ள -1 ரைட் சைடு கொண்டு போயிருங்க.
அப்போ 2 பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 பீட்டா 2 பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஆயிருமாப்பா. இந்த 2 பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 பீட்டாவில் எது காமன் இருக்குது? 2 காமன் இருக்கா? இப்போ 2 காமன் எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், 2 காமன் எடுத்துக்கிட்டால் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 2 ரைட் சைடு போனால் 1/2 ஆயிருமா? பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2வா? ஓகே, ரெண்டு பக்கமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 கொண்டு ஆட் பண்ணுங்கள். 1/4 1/4. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கப்பா, பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ப்ளஸ் 1/4 தட் இஸ் பீட்டா மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயரா? பீட்டா மைனஸ் 1/2 த ஹோல் அந்த பீட்டா மைனஸ் 1/2 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1/4 3/4. ஓகே, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. இந்த பக்கம் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 3/4 ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3/2வா? ஸோ பீட்டா மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3/2வா? அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், மைனஸ் 1/2 ரைட் சைடு போனால் ப்ளஸ் 1/2வா? ப்ளஸ் 1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3/2வா? ஸோ அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 எல்சியம் எடுத்திங்கன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3/2 ஆயிருமா? ஓகேவா? சரி, அடுத்து இப்போ பீட்டா வெளி தெரிஞ்சு வச்சாப்பா. ஈக்குவேஷன் 2 பிரகாரம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது பீட்டா ப்ளஸ் காமாஸ் ஈக்குவல் டு 1. அப்போ தேர்ஃபோர் காமாஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பீட்டான்னு ஆயிருமா? இப்போ பீட்டாவுக்கு உங்களுக்கு 2 வேல்யூஸ் எடுத்துருக்குன்னு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3/2 எடுத்திருக்கு. அதில் பீட்டாவுக்கு 1 ப்ளஸ் ரூட் 3/2 போடும்பொழுது காமா வேல்யூ என்னென்னு பார்க்கலாமா? ஸோ 1 மைனஸ் பீட்டாவுக்கு போல் 1 ப்ளஸ் ரூட் 3/2 2 எல்சியம் எடுத்துக்கோங்க. மைனஸ் 1 உள்ளார கொண்டு போனீங்க. அப்போ 2 மைனஸ் 1 மைனஸ் ரூட் 3. 2 மைனஸ் 1 வந்து 1 மைனஸ் ரூட் 3/2. அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் 3/2. அதாவது பீட்டாவுக்கு 1 ப்ளஸ் ரூட் 3/2 போட்டால் பீட்டாவுக்கு அனதர் வேல்யூ என்னது? 1 மைனஸ் ரூட் 3/2. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் 3/2 போடும்போது காமா வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ காமா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் ரூட் 3/2. 2 எல்சியம் எடுத்திங்கன்னா 2 மைனஸ் கொண்டு விடும். 2 மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 3. 2 மைனஸ் 1 வந்து என்னது? 1. அப்போது காமா இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ரூட் 3/2. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு பாருங்கள் ஆன்சர் எப்படி அது? ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர் 2. அப்போ 2ங்கிறது என்ன உங்களுக்கு? ஆல்ரெடி உங்களுக்கு ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் பண்ணது. அடுத்து ஆன்சர் ரிசல்ட் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3/2 வருது. 1 மைனஸ் ரூட் 3 1 ப்ளஸ் ரூட் 3/2 தட் இஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3/2. ஓகேவா? ஹென்ஸ் த ரூட்ஸ் ஆர் 2, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3/2. ஓகேவா? கே வேல்யூ வந்து 2. ஓகே.